ஹரியானால பானிபட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு 12 வயசு சின்ன பையன் ஒருத்தனை துப்பாக்கியால 4 தடவை சுட்டு. 12 வயசு பையன் கையில எப்படி துப்பாக்கி போச்சு, எப்படி அந்த பையன் வன்முறைக்குள்ள இறங்கினாங்கிற கேள்விக்கெல்லாம் முன்னாடி ஒரு 12 வயசு பையன் எதுக்கு துப்பாக்கியால ஒருத்தரை சுடணுங்கிற கேள்வி. மணியாச்சி புகைவண்டி நிலையத்துல வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு இந்திய இளைஞன் ஆஷ் துரையை சுட்டு கொன்னார்ல, அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கிறதுக்காக 21 வருஷம் தவம் கிடந்து இங்கிலாந்துல போய் ஜெனரல் டயரை சுட்டார்ல உத்தம் சிங், அது மாதிரி தன்னுடைய 16 வயசு சகோதரிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்புறுத்தலுக்கு எந்த நீதியும் கிடைக்காத போது இதுக்கு மேல காத்திருக்க முடியாதுன்னு ஊர் தலைவருடைய மகனான 20 வயசு பையல துப்பாக்கியால 4 தடவை சுட்டிருக்காங்க. இப்ப இந்த பையன் செஞ்சது தப்பு, வன்முறை தீர்வு கிடையாது, அந்த பையன் வன்முறை செய்யறதுக்கு அனுமதி கிடையாதுங்கிற எல்லா தவறுகளும் இருக்கட்டும், அவன் அந்த நிலைக்கு தள்ளுன இந்த சமூகத்துடைய தவறுக்கு யாரு பதில் சொல்றாங்க? இந்தியாவுல கணக்கிலடங்காத கற்பழிப்பு வழக்குகளுக்கு இன்னும் நீதி கிடைக்காத போது 12 வயசு பையன் வேற என்ன செய்வாங்கிற கேள்வி இருக்கு. பொண்ண அவ அனுமதி இல்லாம பார்த்தா கூட தப்பு, நம்ம தண்டிக்கப்படுவோங்கிற பயம் எப்ப எல்லா ஆண்கள் மனசுலயும் வருதோ, எப்ப சட்டம் உடனே தீர்ப்பளிக்குதோ, எப்ப உடனே நீதி கிடைக்குதோ, அன்னைக்குதான் இந்தியா சுதந்திர நாள். அது வரைக்கும் 12 வயசு பையன் கிடையாது, 8 வயசு பையனும் தன்னை பாதுகாத்து கொள்ள ஆயுதம் ஏந்துகிற நிலை ஒரு அவமானமான இந்தியனுக்கான சூழ்நிலையா மாறுதுங்கிறது வருத்தம்.